சார் அருணாச்சலம் சார். என்னோட லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சார் நல்லா ரத்ன புரியுது சார். ஓகே. என்னது ஓகே மதர் ஓகே டங் ஓகே தெலுங்கு சார். ஓகே, வெரி தமிழ் குட். ஆனா கத்துக்கிட்டு தமிழ் பேசுறேன். தமிழ் அருமையா பேசுறீங்க சார். ஓகே ஓகே. உங்களுக்கு ஓகே புரிஞ்சா தேங்க். போதும். ஓகே. அப்பனா நான் சொல்றது என்னன்னா, ஏதாவது வார்த்தைகள் தவறையா இருந்தா மன்னிக்கவும். அதே மாதிரி ஓகே ஏதாவது நான் கரெக்டா பேசலைன்னா நீங்க சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன். நான் சரி. ஓகே ஸ்பீட் லர்னர் சார். ரொம்ப ஓகே ஸ்பீடா கத்துக்குவேன். ஓகே. தேங்க் யூ. அப்பனா ஓகே தேங்க். என்னோட இன்ட்ரடக்ஷன் நான் பண்றேன் சார். நான் இந்த ஐஎம்சி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எப்படி வந்திருக்கிறேன். எப்படியான கரோனா டைம்ல நான் வந்திருக்கேன் சார். கரோனா டைம்ல என்னோட பிசினஸ் கிளாத் பிசினஸ், சேலை பிசினஸ். இது நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்னன்னா கரோனா வந்தது இல்ல, அப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு, ஷட் டவுன் ஆயிடுச்சு. அப்போ நான் யோசிச்சேன், ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். நான் வெளியே போகாம இருந்தாலும் காசு வரணும். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு தேடிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ கிடைச்சதுன்னு இந்த அந்த ஐஎம்சி. இது நான் ஃபர்ஸ்ட் முதல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் சார். எந்த மாதிரியான எனக்கு ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, கேஸ்ட்ரிக் இருக்கு சார், டஸ்ட் அலர்ஜி இருக்கு, ஆஸ்மா இருக்கு. இது மூணும் சிவியரா இருக்கு. என்னன்னா ரொம்ப அதிகம் சார். நான் வெளியே போயிட்டு போனா என் முன்னால ஒரு வெஹிக்கிள் போனுச்சுன்னா டஸ்ட் மேல எதுவும் இல்லை. அப்போ எனக்கு என்னது இரும்பல், தும்மல் தும்மல்னா டஸ்ட் அலர்ஜி ஆயிடுச்சு. போகிட்டே இருக்கு. சுவாசம் என்ன என்ன சொல்றது, சுவாசம்னா காத்து எடுக்க முடியாது. இன்ஹேலர் யூஸ் பண்ணோம் சார். இன்ஹேலர் யூஸ் பண்ணாலதான் என்ன முன்னால வரும். இல்லாட்டி நாங்க அங்கேயே க்ளோஸ் ஆயிடுவேன். அது ரொம்ப பயப்பட சுச்சுவேஷன்ல இருக்கிறேன். அப்புறமா இந்த ஐஎம்சி ப்ராடக்ட் யூஸ் ஸ்டார்ட் பண்ண முதல்ல, அப்போ நான் ஒரு மாசம் 2 மாசம் யூஸ் பண்றதுக்குள்ள எனக்கு ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் பூரா கிளியர் ஆயிடுச்சு. டஸ்ட் அலர்ஜி என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியல. ஆஸ்மா ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு சார். அப்போ நான் ரியலைஸ் ஆனேன், இந்த ப்ராடக்ட் பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். இது எனக்கு வந்திருக்கிற ஹெல்த் ரொம்ப பேருக்கு தரணும். அந்த ஒரு நல்ல நோய்க்குமோட நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சார். இப்போ நல்ல ஹெல்த் இருக்கு, அதோட காசு கூட இருக்கு சார். இதுல என்னன்னா, இந்த கம்பெனி பத்தி சொல்லணும்னா ஐஎம்சி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் சார். இது இந்தியன் கம்பெனி சார். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்குது இந்தியன் கம்பெனி. என்னன்னா ஆஹ், என்னோடது என்னது யோசனை எப்படி இருக்கு மேடம், இந்தியன் ப்ராடக்ட் வாங்கணும், நம்ம தேசத்துக்கு தான் நான் காசு வரணும் அந்த யோசனை எனக்கு இருக்கும், தாட்ஸ் இருக்குங்க. அப்போ இந்த ப்ராடக்ட் இந்தியன் கம்பெனி, இந்தியாவிலோనే மேனுஃபேக்சரிங் ஆகுது, இந்தியாவிலோనే ப்ரமோட்டிங் ஆகுது. அதோட 2007ல ஸ்டார்ட் ஆயிருக்கு சார் இந்த கம்பெனி. 2007 நீங்க பாத்திருக்கீங்க வீடியோ, உங்க பிடிஎஃப் ஃபைல் அனுப்பி வச்சிருக்கிறேன். அதுல நீங்க ஒரு வாட்டி நான் காமிக்கிறேன் சார் பிடிஎஃப் ஃபைல். ஓகே. இது பாத்தீங்கல்ல சார், இது என்னன்னா வெல்கம் டு ஐஎம்சி ஃபேமிலி ஆக்ஷன் பிளான் சார். இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறாங்க, எல்லாருக்குமே சூட் ஆகும் சார். இப்போ இருக்கிறவங்களுக்கு, நம்ம வெளியே ஜாப் பண்றவங்களுக்கு, பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சூட் ஆகும். ஓகே. முத்து சார். சார் சொல்லுங்க சார். இருக்கீங்களா? ஓகே ஓகே. என்ன நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க, அவரு ஓகே அருணாச்சலம் சார் மிஸ் ஆகி. இது என்னன்னா ஒரே ஒரே ஒரு விஷயம் சார். சொல்லுங்க. ரத்னசாமி சார், அருணாச்சலம் சார், நான் சொல்றது என்னன்னா, சேஞ்ச் த ஷாப் சேஞ்ச் த லைஃப். எல்லாருமே தேடுறாங்க. என்ன தேடுறாங்க? எங்க ஆர்கானிக் ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு தேடுறாங்க. நானும் அந்த மாதிரி தேடிக்கிட்டு வந்தா எனக்கு கிடைச்சதுன்னு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம கிட்ட இருக்கிற நல்ல பொருள் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும், அவ்வளவுதான் சிம்பிள். எங்கேயோ டிமார்ட், பெஸ்ட் ப்ரைஸ், ஸ்பென்சர் లేదా சரவணா ஸ்டோர், இந்த ஸ்டோர்ல ப்ராடக்ட் வாங்குறாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறாங்க, மளிகை கடையான பொருள் வாங்குறாங்க. அங்க போனா நமக்கு வீட்டுக்கு கொண்டு வர்றது எல்லாமே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான். இந்த இந்த கம்பெனில என்ன கிடைக்குது? ஆர்கானிக் அண்ட் ஆயுர்வேத பேஸ்ல தயாராகிற நேச்சுரல் ப்ராடக்ட் கிடைக்குது. அதான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொன்னா போதும். சேஞ்ச் த ஷாப் சேஞ்ச் த லைஃப். என்ன ஷாப் சேஞ்ச் பண்ணா, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குற மளிகை கடை மாத்திட்டு ஐஎம்சி கொண்டு வந்தா போதும். இங்க என்னென்ன பொருள் கிடைக்குதோ எல்லாமே பொருள் நம்ம ஐஎம்சி கிட்ட கூட கிடைக்குது. இது நம்ம பார்த்தா, இதுல என்னென்ன பெனிஃபிட் எனக்கு, இங்க கெமிக்கல் ஃப்ரீ ப்ரொடக்ஷன். இப்ப வரை நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க பிரசன்ட் ஷாப்பிங். இங்க நீங்க எல்லாரும் லீடர்ஸ் தான், உங்களுக்கு தெரியும். பிரசன்ட் ஷாப்பிங் எங்க பண்றோம்? வெளியே பண்றோம். அது என்னன்னா ட்ரெடிஷனல் செல்லிங் சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் பொருளும் ஒரு ஆள் தயார் பண்ணுவாங்க,
கஸ்டமரா வேற ஆள் வாங்குவாங்க. மிடில்ல ரொம்ப பேர் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர், ரிட்டைலர், இந்த மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸ் மாத்திட்டு வந்துட்டு நமக்கு பொருள் வரும். இப்ப எக்ஸாம்பிளா இந்த பொருள் ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம ரிட்டைல் ஷாப்ல கடையில வாங்கினோம்னா மேனுஃபேக்சர் கிட்ட எவ்வளவு இருக்கும்? கம்மி இருக்குமா, அதிகமா இருக்கணுமா? சொல்லலாம் சார். உங்களை எல்லாம் மியூட் அன்மியூட்ல தான் இருக்காங்க. நீங்க சொல்லலாம். கம்மி தான் இருக்கும் சார். ஆமா ஆ அருணாச்சலம் கம்மி சார் தான் சார் இருக்கும் கம்மி சார். தான் இருக்கும் சார். ஆமா ஆமா எவ்வளவு ஆமா. இருக்கலாம்? எக்ஸாம்பிளா சொல்லுங்க. ஒரு 40 to 60% இருக்கலாம் சார். சூப்பர் சார். 40 to 60% இருக்கும், அவ்வளவுதான். இப்போ ம். நம்ம குட் குவாலிட்டி ப்ராடக்ட், ஆனா நம்ம ஷோரூம்ல விக்கிற ப்ராடக்ட் என்னன்னா 30 to 40 rupees தான் வாங்குது. ஆனா கஸ்டமருக்கு வரதுக்குள்ள அது 100 rupees ஆகுது. இந்த மாதிரி 60 to 70% யார் கையிலுக்கு போகுது சொன்னா நம்ம மிடில் மேன்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு போகுது. இந்த காசு யாருது? நம்மள தானே சார். நம்ம தானே வாங்குறோம் 100 ரூபாய்க்கு. அந்த 60 to 70% மிடில் மேன்ஸுக்கு போகுது, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகுது. இது எல்லாமே அவங்க யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு போகுது நம்ம பாக்கெட்ல இருந்து. ஆனா இங்க இருக்கிற பாருங்க, ஐஎம்சி, இது ஷாப், இது ஸ்டோர் இருக்கு, இங்க மேனுஃபேக்சரிங் இருக்காரு. அங்க இருந்து டைரக்டா கன்சூமருக்கு வருது ப்ராடக்ட். இப்போ நம்ம இந்த 100 ரூபாய்க்கு வாங்கினா இந்த 60 to 70% நமக்கே தந்துடுவாங்க. இதுதான் சார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்றது. நம்ம வாங்குறோம் எல்லாம் பொருள் ட்ரெடிஷனல் செல்லிங். இப்ப இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ட்ரெடிஷனல் செல்லிங்ல இருக்காங்க. மேனுஃபேக்சர் இருக்காரு, மிடில் மேன்ஸ் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கை மாத்திட்டு வரக்குள்ள நம்ம பொருளோட காஸ்ட் அதிகமாகுது. இங்க என்ன பண்றோம்? நம்ம மேனுஃபேக்சர் இருக்காரு, டைரக்ட் கஸ்டமருக்கு வருது. டைரக்ட் செல்லிங், டைரக்ட் கம்பெனி டு கஸ்டமர். இப்ப என்னன்னா இந்த பொருள் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அதோட இங்க 60 to 70% மிடில் மேன்ஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற காசு நம்மளுக்கே தந்துருவாங்க. அது என்னன்னா ஒரு பிசினஸ் பிளான் பத்தி வச்சு. ஓகே சார். இப்போ ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கு, இது அப்புறமா பேசலாம். நான் இப்போ பிளான் பத்தி சொல்றதுக்கு வரல. பொருள் எதுக்கு மாத்தணும், ஷாப் எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்றேன். இங்க ரிட்டைல் மார்ஜின் இருக்கு சார். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு புரிஞ்சுற மாதிரி நம்ம சொன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது 10 to 30% ரிட்டைல் மார்ஜின் இருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா இங்க பாருங்க, டிஸ்கவுண்ட். நம்ம டிமார்ட்க்கு எதுக்கு போறோம்? டிஸ்கவுண்ட்டுக்காக. ஸ்பென்சர்ஸ்க்கு வந்து போவோம் டிஸ்கவுண்ட்டுக்காக. ஷோரூம்க்கு எல்லாம் போறோம், அது அவ்வளவுதானே. 5 to 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இங்க நம்ம ஐஎம்சில ஐடி போட்ட உடனே நம்மளுக்கு ஐடி நம்பர் வரும், பாஸ்வேர்டு வரும். இது லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஐஎம்சில ஐடி போட்டு பொருள் வாங்கினா ஐஎம்சில 10% டிஸ்கவுண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். உடனே எவ்வளவு வரை? 2500 rupees பர்ச்சேஸ் ருபீஸ்ல. இதுல பாயிண்ட்ல சொல்லணும்னா 600 பாயிண்ட்ஸ். இங்க புதுசா யார் ஐஎம்சில வந்தாலும் அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டோட வேல்யூ காசுல பார்த்தா 4 ரூபாய் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாயிண்டோட வேல்யூ 4 rupees. 600 பாயிண்ட்ஸ் எவ்வளவு ஆகும்? காசுல 2400 ரூபாய் ஆகும். ரவுண்ட் ஃபிகரா வச்சிருக்கிட்டா 2500 பர்ச்சேஸ். இப்ப பாருங்க, நமக்கு தெரிஞ்சவங்களும் நம்ம வெளியே இருக்கவங்களும் எல்லாருமே பாருங்க 2500 ரூபாய் பர்ச்சேஸ் ஷாப்பிங் பண்ணுவாங்களா இல்லையா? பண்றாங்களா இல்லையா? எல்லாருமே பண்றாங்க. ஏதோ கிரானா மாடி மளிகை கடை, ஷாப்பிங் மால்ல போய் வாங்குவாங்க. அந்த பொருள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்கும் அது கூட பார்க்கலாம். இப்போ 2500 ரூபாய் பர்ச்சேஸ் ஆன பிறகு அவங்க எஸ்ஏபி பிரைஸ்க்கு வருவாங்க. ஸ்பெஷல் அசோசியேட் பிரைஸ் சொல்லுவாங்க. என்னன்னா ரிட்டைல் மார்ஜின்ல நம்ம எம்ஆர்பி மேல 30% டிஸ்கவுண்ட் வந்துடும். இது இது அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா டிமார்ட்டுக்கு போறோம், நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் அதே 10%, அதே 5%. நம்ம 10 பேர் கூட்டு போகலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸும், அப்போ அதே தான். புரியுதுல்ல? இங்க ஒரு 2500 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ண பிறகு எல்லாமே 30% டிஸ்கவுண்ட் வரும். இப்போ ஏபி பிரைஸ்ல இருக்கிறோம், நான் இப்பதான் வந்திருக்கிறேன். இப்ப அருணாச்சலம் சார் இப்பதான் வந்திருக்காரு. ஒரு ஒரு 100 ரூபாய் பொருள், 1000 ரூபாய் பொருள் வாங்கினோம்னா 10% டிஸ்கவுண்ட் எவ்வளவு ஆகும்? 900 rupees அவங்களுக்கு வரும். 2500 ரூபாய் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன வருது? அடுத்த பொருள் 100 ரூபாய் பொருள் வாங்கினாலும் 30% டிஸ்கவுண்ட் வந்துருவாங்க. அப்புறம் 100 ரூபாய் பொருள் வாங்கினா 30% எவ்வளவு? 70 rupeesக்கே வரும். 1000 ரூபாய் பொருள்னா 700 rupees வரும். ஓகே சார், புரியுது இல்ல? இது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சார் சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப என்ன சொல்றது, தெளிவு, ரொம்ப கிளவர்ஸ். புரியுது இல்ல? ரொம்ப கிளவர்ஸ். நமக்கு நம்ம சொன்னது அவங்க இன்னொரு விதமா யோசிச்சு இன்னும் வேற வேற விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே விஷயம் சொல்லுங்க சார். நம்ம இதுவரை வாங்குற பொருள் கெமிக்கலா ஆர்கானிக்கா? எல்லாருக்கும் தெரியும் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணா உடம்பு எப்படி நல்லா ஆகுமா, கெட்டு ஆகுமா? ஹெல்த் வருமா, ஹெல்த் போகுமா?
ஹெல்த் போகும், எல்லாருக்கும் தெரியும். நம்ம பெரியவங்க கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதனால 100 இயர்ஸ் ஹாப்பியா இருக்காங்க. பட் நம்ம இப்ப யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாமே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஆறு ஹெல்த் வருமா சொன்னா ரொம்ப பேருக்கு கேஸ்ட்ரிக் இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, தைராய்டு, ஸ்பாண்டைலிட்டிஸ், சயாட்டிகா பெயின், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் எதுக்கு வருது? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல கெமிக்கல் உள்ள அதிகமா போகுது. இது நம்ம ஐஎம்சி கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் என்னன்னா எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. ஓகே, அதோட டிஸ்கவுண்ட்டுக்கு வருது. அதோட செஞ்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணா காசு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு டைம் லிமிட் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இப்போ வந்திருக்கீங்க, இப்பவே பண்ணலாம், இன்னைக்கே பண்ணலாம், இல்ல நாளைக்கு பண்ணலாம், அடுத்த நாளைக்கு பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். దీనికి பிரச்சனையே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது புரிஞ்சுதான் நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட் பத்தி புரிஞ்சுதா சார்? அருணாச்சலம் சார், மூர்த்தி சார் அண்ட் புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. ஓகே சார், ஓகே. ஷாலினி. அடுத்து அப்புறம் நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்குன்னா, நம்ம ஹெல்த் கேர் கிட்ட இருக்கு. ஹெல்த் கேர்னா நம்ம உடம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே மெடிசன் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மெடிசன் கிடையாது, ஃபுட் சப்ளிமெண்ட்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். அதோடு நம்ம வீட்டுக்கு தேவை, நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ரெமெடி, நம்ம என்ன சொல்றது, சமையல் சமையல் ஸ்டோர். ரத்னசாமி சார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன சொல்றது, சமையல் ஸ்டோர் என்ன சொல்றது, நம்ம சமையல் பண்றோம் இல்ல, அங்க அந்த ஏரியா என்ன சொல்லுவாங்க? சார் சமயக்கட்டு. சமயக்கட்டு, கரெக்ட் சார். ம். சமயக்கட்டுல எல்லாமே பொருள் இருக்கும். மஞ்சாத்தூள், காரம், டால்ச்சின், అలాగే இல்ல ஜீரா, இதெல்லாம் இருக்குமில்ல சார், அந்த பொருளை யூஸ் பண்ணி நம்ம உடம்பு சரியாக்கலாம். நம்ம பெருசு அதான் செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ என்ன சொல்றது, நம்ம எல்லாமே அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஏதாவது ப்ராப்ளம் வந்துதா டபக்குன்னு மெடிக்கல் ஷாப் போறோம், ஒரு டேப்லெட் போடுவோம். இல்ல சார், ம். இது எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். அதோட ஃபுட் சப்ளிமெண்டரி எல்லாரும் யூஸ் பண்ணலாம். அதோட நான் சொல்றது என்னன்னா, இங்க பாருங்க, ஸ்கின் கேர் ரேஞ்ச் இருக்கு. ஸ்கின் கேர் ரேஞ்ச் நமக்கு உடம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே, பியூட்டிக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட். ஹோம் கேர் ரேஞ்ச் இருக்கு சார். ஹோம் கேர் ரேஞ்ச் நான் கொஞ்சம் பொருள் நாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிளா சொல்றேன். ஹோம் கேர் ரேஞ்ச் இருக்கு, பேபி கேர் இருக்கு, அதோட பர்சனல் கேர் ரேஞ்ச் இருக்கு, அதோட ஃபுட் கேர் ரேஞ்ச் இருக்கு சார். ஃபுட் கேர் ரேஞ்ச் நம்ம கிட்ட அருமையான ப்ராடக்ட்ஸ் இருக்கு சார். எதுக்கான வெளிய கம்பெனில இல்லாத பொருள் நம்ம கிட்ட இருக்கு. அது கூட கெமிக்கல் ரேஞ்ச் அதிகமா இருக்கு சார். அதோட அக்ரிகல்ச்சர், வெட்டர்னரி இருக்கு, அதோட கார்மெண்ட் கூட இருக்கு சார். இதுல நமக்கு ஸ்டோர் யாராவது, நமக்கு தமிழ்நாடுல பிசினஸ் ரொம்ப கம்மி சார். ஆந்திரால ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா, மியூட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஆயுர்வேத கேந்திரம்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஸ்டோர், நீங்க அவுட்லெட்னு ஆயுர்வேத கேந்திரம்னு சொல்லுவாங்க. இங்க அதுல கூட யாராவது ஸ்டோர் வச்சுட்டு நாங்க ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரமோட் பண்றோம், எங்க ஏரியால ஸ்டோர் இல்ல, ஸ்டோர் கிடையாது, எங்கேயோ போயிட்டு வாங்கணும், ஷாப்ல வரணும். அது இல்லாம எங்க ఒక மளிகை கடைய மாதிரி என் வீட்டுல வச்சிருக்கிறேன், இல்ல ஸ்டோர் வச்சிருக்கிறேன், ஒரு ஷாப் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறேன்னா ஆயுர்வேத கேந்திரம் தருவாங்க. ஒரு 2 lakhsல இருந்து தந்திருக்காங்க. அதோட டிடி பாயிண்ட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஒரு தருவாங்க டிடி பாயிண்ட். இது 5 லட்சம் கட்டினா உங்களுக்கு தந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனில இருந்து டைரக்ட் ப்ராடக்ட் வந்துடும், அங்க இருந்து நம்ம டிஸ்பேச் பண்ணலாம். இது நம்ம அது அப்புறமா பேசலாம். இது சார் 50,000 அவுட்லெட் கொடுக்கலாம், 2 lakhsல பிரான்ச்சைசி இருக்கு, 5 lakhsக்கு டிடி பாயிண்ட் இருக்கு சார். இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் 10 to 47% இருக்கும். இதெல்லாம் அப்புறமா பேசலாம். குரூப் ரிட்டைல் இன்சென்டிவ் ஒன்னு இருக்கு சார். இதுல நமக்கு எத்தனை விதமான இன்கம்ஸ் இருக்குன்னு சொல்றேன். குரூப் ரிட்டைல் இன்சென்டிவ் ஒரு வாட்டி பாருங்க, இது பத்தி அப்புறமா பேசலாம். அதே மாதிரி குரூப் ரிட்டைல் இன்சென்டிவ் எப்படி வரும்னு இங்க கணக்கு இருக்கு. அது லீடர்ஷிப் போனஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதே சீனியர் லீடர்ஷிப் போனஸ் வரும். அதோட ஃபண்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கம்பெனி டர்ன் ஓவர்ல எல்லாமே ஷேரிங் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க 3 விதமான இன்கம்ஸ் இருக்கு. நம்ம வாங்குற வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம், நம்ம பர்சனல் பிவி ஆகுது, பர்சனல்గా நம்ம யூஸ் பண்றோம். அந்த பொருள் வாங்குறதுனால நமக்கு பிவி வருது, பிசினஸ் வால்யூம் வருது, அதுல இருந்து காசு வரும். அதோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிருக்கிறோம், அவங்க எல்லாரும் இந்த பொருள் வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வந்துகிட்டு நமக்கு வரும். இது டீம் இன்கம், ரெண்டாவது இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம கம்பெனில இப்பத்துக்கு ஒரு கோடி 34 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவாங்க, அதனால கம்பெனிக்கு வர ப்ராஃபிட்ல நம்ம கூட ஷேரிங் தரும். அது மூணாவது இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அதிகமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வரை நம்ம வெயிட் பண்ணா போதும். எப்படி எந்தெந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம கம்பெனி ஃபண்ட் கொடுக்குதுன்னு சொன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் பொசிஷன் இருக்கு, அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும். அதோட இங்க இங்க இதெல்லாம் அப்புறமா பேசுறோம். ஃபண்ட்ஸ் என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்குன்னு இங்க வச்சிருக்கிறேன். ரேப் இன்கம் ஒன்னு இருக்கு. இங்க எவ்வளவு இன்கம் வரும், என்னென்ன பொசிஷன்லன்னு இங்க சொல்லிருக்காங்க. ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப மீறி இது நீங்க இது கவனிக்கலாம். இந்த மாசம் யாராவது மார்ச் வரை தந்திருக்காங்க. ஜனவரில இருந்து 2ஆம் தாரீக் ஜனவரில இருந்து 31 மார்ச் வரை யார் வந்திருக்காங்களோ
அவங்க 2500 பிபிவி. சிம்பிளா சொன்னா இன்டூ ₹4 ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ற ப்ராடக்ட் வாங்கிட்டா ஒரே வாட்டி ஒரே இன்வாய்ஸ்ல வாங்கிக்கிட்டா பிராஸ்லெட் கிஃப்டா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிராஸ்லெட் சிங்கிள் இன்வாய்ஸ்ல இருக்கணும். நீங்க ஸ்டோருக்கு போறீங்க లేదా இ ஷாப்ல ஆர்டர் வைக்கலாம். அது பத்தி சொல்லலாம். வச்சுட்டா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வரும். அதோடு ஒரு பிராஸ்லெட் இது சார் ₹4500 வேல்யூ பண்ற பிராஸ்லெட் உங்களுக்கு கிஃப்டா வரும். இது என்னன்னா மேக்னெட்டிக் பிராஸ்லெட். மேக்னெட்டிக் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் கம்மி பண்ணும். அதே மாதிரி ரேடியேஷன் கம்மி பண்ணும். அதோட நமக்கு சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ அதிகமாகுது. இந்த பிராஸ்லெட் கிஃப்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு புதுசா வந்திருக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃபர்ல. அதோட ஈகல் அசோசியேட் ஆஃபர் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம 600 பிபி ₹2500 பர்ச்சேஸ் பண்ணி 5 பேர் நம்ம 2500 பிபி பர்ச்சேஸ் பண்ணா 2500 பர்ச்சேஸ் 600 பிபி பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு இந்த பிராஸ்லெட் ஃப்ரீயா கிடைக்கும். நம்ம ₹4500 போட்டு வாங்காம ஃப்ரீயா எடுத்துக்கிட்ட நல்லா இருக்குமே இல்ல சார். அதுதான் இந்த ஆஃபர். ஓகே. அதே மாதிரி கன்சிஸ்டன்சி ஆஃபர்ஸ் இருக்கு. ரொம்ப நல்ல ஆஃபர்ஸ் இது பத்தி பேசுறோம். கோவா ஆஃபர் இருக்கு. பாலி ட்ரிப் இருக்கு. இங்க இன்கம் பிளான் பத்தி கூட கொஞ்சம் சொல்றேன். சிம்பிள். ஒரே நொடி ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணுமான்னு 2 ஸ்லைட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களே எல்லாருமே இங்க U+555 கான்செப்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அது பத்தி நான் பேசுறேன். அப்புறமா இங்க இருக்கு பாருங்க சார். இங்க நம்ம ஜாப் பண்றோம், பிசினஸ் பண்றோம். இந்த 2 வழியில தான் சார் நம்ம பணம் காசு சம்பாதிக்கிறோம். இல்லைன்னா ப்ரொஃபஷனல் ஏதாவது குலவருத்தி பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி காசு வருது. இப்போ காசு சம்பாதிக்கணும்னா என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் டைம் இருக்கணும். அதோடு என்ன சார்? காசு இருக்கணும். இந்த ரெண்டும் ஜாப்ல ஜாப்ல நம்ம காசு வருதுன்னா டைம் இல்ல சார். கொஞ்சம் பேருக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு டைம் இருக்கு, டைம் இல்ல. காசு இருக்கு, டைம் இல்ல. கொஞ்சம் பேருக்கு டைம் இருந்தா காசு இல்ல, காசு இருந்தா டைம் இல்ல. இந்த ஐஎம்சி எதுக்கு பண்ணணும்னா இதுல என்னன்னா டைம் ஃப்ரீடம் இருக்கு சார், ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கு சார், ஃபேமிலி செக்யூரிட்டி இருக்கு. இந்த மூணும் இதுல கலந்துருக்கு. நானும் ஹாப்பியா சொல்றேன் என்னன்னா இந்த ஐஎம்சி ஆப்பர்ச்சுனிட்டியில பத்தி பேசுறதுக்கு நான் செஞ்சதுக்கு மெயின் காரணம் என்னன்னா எனக்கு ஹெல்த் வந்திருக்கு. நான் 4 பேருக்கு ப்ரமோட் பண்றதுனால காசு வருது. அதோடு எனக்கு இதுக்கு முன்னாலே டைம் இல்ல சார். டென்ஷன் லைஃப். இப்போ ரொம்ப டைம் இருக்கு, ரொம்ப காசு இருக்கு, ரொம்ப ஃப்ரீயா பேசுறேன். நீங்களே பார்க்கலாம் நான் எப்படி உங்களுக்கு பேசுறேன். என்னன்னா ஃப்ரீயா வருது சார். என்னன்னா உள்ளல இருந்து வருது ஹாப்பியா. அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் சார். நம்ம வெளியே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனா ஒர்க் பண்றவங்க ரொம்ப பேர் இருக்காங்க இல்லையா சார்? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ட்ரீம் என்னென்ன ட்ரீம் இருக்கோ அதெல்லாம் இந்த ஐஎம்சி ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா ஃபுல்ஃபில் பண்ணலாம். அதோடு ஓகே இது ஸ்டாப் பண்றேன் சார். அப்போ நான் ஒன்னே சொல்றேன் சார். இப்போ ப்ராடக்ட் எல்லாமே வாங்குறோம் இல்ல, வெளியே வாங்குறோம், ஏதோ ஒரு கடையில வாங்குறோம். இப்போ பார்த்திருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். ட்ரெடிஷனல் செல்லிங்ல நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் எந்த பொருள் வாங்கினாலும் நீங்க நீங்க ஸ்டடி பண்ணலாம். நம்ம கிட்ட ₹100 பொருள் வந்தா ₹30 ₹40 தான் இதோட வேல்யூ. మరి மீதி ₹70 என்ன ஆகுது? நம்ம பாக்கெட்ல இருந்து போகுது. நம்ம பாக்கெட்ல இருந்து போய் யாரையோ நம்ம பணக்காரன் ஆக்குறோம். இந்த ஐஎம்சி ஆப்பர்ச்சுனிட்டி மூலியமா இந்த ₹70 கூட நம்ம பாக்கெட்டுக்கே வரும். நம்மளே லட்சாதிகாரி ஆகலாம். அதுதான் சார் இந்த மெயின் உத்தேசம். ஓகே சார். இதுல என்னென்ன பொருள் இருக்கு என்று நான் சிம்பிளா சொல்றேன் ஒரு வாட்டி. என்னன்னா நான் ஒரு இதுல சார் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் எல்லாருக்கும் இருக்கும் சார். ஹெல்த் கண்டென்ட் சொல்றேன் ஃபர்ஸ்ட். மளிகை கடை எதுக்கு மாத்தணும்னு கூட நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா நமக்கு ரொம்ப பேருக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப பேருக்கு கேஸ்ட்ரிக் இருக்கு சார். இல்ல கேஸ்ட்ரிக் இருக்கே இல்லையா சார்? யாராவது இருக்கு சார் கேஸ்ட்ரிக்? ஓகே இது சார் இந்த 3 பொருள் யூஸ் பண்ணா கேஸ்ட்ரிக் கம்மி ஆகுது. இந்த 3 பொருள்ல ஒரு பொருளுக்கு நான் இப்போ ஒரே வாட்டி ஓகே வாய்ஸ் வருது இல்ல? இந்த 3 பொருள்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நான் கொடுக்குறேன் லாஸ்ட்ல. நீங்க இருங்க. அதே மாதிரி நான் சொல்றது என்னன்னா என்னென்ன பொருள் இருக்கு நம்ம கிட்ட. ஹோம் கேர் சொல்லியிருக்கிறேன். அந்த ஹோம் கேர்ல முதல்ல நான் சொல்றது என்னன்னா டீ பத்தி சார். எக்ஸ்ட்ராடினரி சார். டீ பத்தி சொல்லணும்னா இது பொருள் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. இது இது என்னன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் டீ சார். ஆன்டி ஆக்சிடென்ட் டீ.
டீ பவுடர். இது பாருங்க, ஆன்டி ஆக்சிடென்ட் டீ. இப்ப நம்ம சாப்பிடுறது டீ என்னன்னா, டீ அதிகமா சாப்பிட்டா ஒருத்துக்கு 4 வாட்டி சாப்பிட்டா என்ன ஆகும்? ரொம்ப கேஸ்ட்ரிக் வரும் இல்லையா சார்? கேஸ்ட்ரிக், இந்த டீ சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் கம்மி ஆகும். அதோட இது என்னன்னா, சுகர் கண்ட்ரோல் ஆகுது, பிபி கண்ட்ரோல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதோட டீ பத்தி சார் இது. நம்ம டீ பத்தி நம்ம குடிக்கிற டீ எல்லாம் டஸ்ட் டீ. சக்கர கோல்ட் டஸ்ட் டீன்னு சொல்லுவாங்க. 3 ரோஸ் டஸ்ட் டீ, ரெட் லேபிள் டஸ்ட் டீ. இந்த டீ ஆன்டி ஆக்சிடென்டோடது. இது டீ பத்தி நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். டீ சாப்பிட்டா இந்த டீயோட இது வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க. எதனாலன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதோட இந்த டீயோட 3 துளசி ஒண்ணு போட்டா டிராப்ஸ் இன்னும் ரொம்ப அதிகமா அருமையாக இருக்கும் சார். ஓகே சார். இது இதனோட காஸ்ட் சொல்றேன். இப்போ எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குவாங்க, காஸ்ட் அதிகமா இருக்கும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சொன்னாலே அதிகமான காஸ்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க, நினைக்குவாங்க. இல்ல சார். நம்ம வெளியே வாங்குற என்ன பொருள் வாங்கினாலும் நீங்க பாருங்க, 3 ரோஸ், ரெட் லேபிள், சக்ரா கோல்ட் எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் 250 ml అంటే 250 கிராம்ஸ் 1/4 கிலோ எவ்வளவு இருக்கு சார்? சொல்லலாம். யாராவது யூஸ் பண்றாங்களே இப்ப வரை அதானே யூஸ் பண்றோம். 1/4 கிலோ எவ்வளவு இருக்கு? ரெண்டு ரெண்டு 220 ருபீஸ், 250 ருபீஸ் மேலதான் இருக்கு. உள்ள இல்ல சார். இது நம்மளது என்ன எவ்வளவு ஆகுதுன்னா 180 ருபீஸ் 1/4 கிலோ. பாருங்க, வெளியே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோட நம்ம பொருள் கம்மி. ஆனா வெளியே இருக்கிற ஒரு யோசனை என்னன்னா, அதிகமா இருக்குமான்னு சொல்லுவாங்க, அதிகமா இருக்கும்னு நினைக்குவாங்க. யூஸ் பண்ணா சொல்லுவாங்க சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. எனக்கு என்னோட பிசினஸ் சக்சஸ் ஆகுறதுக்கு காரணம், மெயின் காரணம் என்னன்னா, எங்களுக்கு எனக்கு சேலை கடை, சேலை ஷாப். யாரு வந்தாலும் டீ வச்சு கொடுப்பேன். டீ வச்சு கொடுப்பேன். டீ வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்கு. அதுல ஒரு ஸ்ரீ துளசி டிராப் ஒன்று போடுவேன். ஸ்ரீ துளசி ஒன்று டிராப் போட்டா அது பிளேவரே மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னன்னா அவங்க கேட்குவாங்க, சார் எங்க கிடைக்குது இது, எந்த பிராண்ட்? எங்க கிட்ட கிடைக்கும், எங்க கிட்ட இருக்கு. எவ்வளவு சார்? 180 ருபீஸ் சார். அப்படியா? நான் 250 ருபீஸ்க்கு வாங்குறேன். அதோட இது டேஸ்ட் நல்லா இருக்கு, ஒரு பேக்கெட் கொடுங்க. என்னாச்சு? ப்ராடக்ட் மூவ் ஆயிடுச்சு. 180 ருபீஸ்க்கு தந்துட்டு பண்ண, ஸ்ரீ துளசி 220 ருபீஸ்க்கு தந்துட்டேன். இப்போ அவங்க யூஸ் பண்ணிட்டு ஆன பிறகு வருவாங்க. என்ன சொல்லுவாங்க, சார் இன்னும் என்ன பொருள் இருக்கு சார் உங்ககிட்ட, ரொம்ப அருமையா அருமையா இருக்கு சார் டீ. அப்புறம் சொல்றேன் என்னன்னா, சார் டீ ஒண்ணும் இல்ல சார், நம்ம கிட்ட சால்ட் இருக்கு, ரைசின் ஆயில் இருக்கு. ரைசின் ஆயில் మన குக்கிங் ஆயில் சார். குக்கிங் ஆயில் என்ன? குக்கிங் ஆயில் என்னன்னா, இது ஜீரோ கொலஸ்ட்ரால் சார். ஜீரோ கொலஸ்ட்ரால் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க, நம்ம ஏதோ ஒரு ரிஃபைண்ட் ஆயில், சன்ஃபிளவர் ஏதோ ஒரு ஆயில் வாங்குறோம். என்ன ஆயில் வாங்கினாலும், என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் நம்ம உடம்புல பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகுது. எதுக்கான நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சன்ஃபிளவர் சீட்ஸ் எவ்வளவு காஸ்ட்? 3.5 கிலோ சீட்ஸ் போட்டா 1 kg ஆயில் வரும். பள்ளி பள்ளி ஆயில் தெரியுமில்ல, எல்லாருக்கும் புரிஞ்சது, எல்லாருக்கும் தெரியுது. பள்ளி ஆயில் 3.5 கிலோ பள்ளி போட்டா 1 kg ஆயில் வரும். ஆனா 3.5 கிலோ பள்ளி காஸ்ட் எவ்வளவு? 100 ரூபாய் வச்சிருக்காலும் 350 ருபீஸ் ஆகுது. ஆனா வெளியே இருக்கிற கிரவுண்ட்நட் ஆயில் காஸ்ட் எவ்வளவு? கேஜி 150 ருபீஸ் தந்துருவாங்க. எப்படி தருவாங்க? அதுல கல்ட்டி இருக்கு, கெமிக்கல்ஸ் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் வருது. இந்த நம்ம பொருள் என்ன? கெமிக்கல் ஃப்ரீ. இது ரைஸ் பிரான் ஆயில், கவுட் ஆயில்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைஸோட எடுக்கிறாங்க. அதோட இதோட காஸ்ட் 330 ருபீஸ். நம்ம வெளியே 5 பேக்கெட் யூஸ் பண்ணா, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 5 பேக்கெட் 5 கேஜி யூஸ் ஆகுதுன்னா, இந்த பேக்கெட் 3 கேஜி தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சா அதோட நம்ம காஸ்ட் கம்மி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, 150 ருபீஸ் 170 ருபீஸ் பேக்கெட், ஒரு 5 பேக்கெட் யூஸ் பண்றீங்க நீங்க, எவ்வளவு ஆகுது காஸ்ட் சொல்லுங்க? 700 750 ருபீஸ் ஆகுது. 150 ருபீஸ் எடுத்துக்கிட்டா எவ்வளவு? 5 பேக்கெட். இது எவ்வளவு ஆகுது? 330 ருபீஸ். 330 ரூபாய். ஐஎம்சியில் ஐடி போட்டா 10% டிஸ்கவுண்ட் வரும், 300க்கு வரும். அப்புறமா 30% டிஸ்கவுண்ட் வரும், 235 ரூபாய்க்கு வரும். இப்ப பாருங்க, 3 பேக்கெட் ஆனா எவ்வளவு ஆயிடுச்சு? சேம் 780 ரூபாய் ஆயிடுச்சு. 780 ருபீஸ் ஆயிடுச்சு. ரெண்டும் பேலன்ஸ் ஆச்சு, சமம் தானே? இப்ப வாங்காம பாக்குறவங்களுக்கு என்ன ஆகுது? அம்மோ 330 ருபீஸா, எதுக்கு 150 ருபீஸ்க்கு வருது கதான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆயில் யூஸ் பண்றதுனால நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல அதிகமா அதிகமா கொண்டுகிட்டே போயிடுது. இப்ப இந்த ஆயில்ல ஜீரோ கொலஸ்ட்ரால் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணலாம். தைராய்டு, சுகர் பேஷண்ட்ல, வெயிட் குறைக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. விட்டமின் ஏ அண்ட் D2 விட்டமின்ஸ் எல்லாமே இதுல கிடைக்குது. ரொம்ப அருமையாகும். அதே மாதிரி டீப் ஃப்ரைக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எங்கும் நமக்கு ஓன்லி
ஃப்ரை பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். எங்கேயும் லோப்பல் உள்ள ஆயில் போகாது. சூப்பரா இருக்கும். அதோட நம்ம கிட்ட இருக்கு செந்தா நமக். செந்தா நமக் சால்ட் ஃப்ரெண்ட்ஸ். சைந்தவ லவணம்னு சொல்லுவாங்க இல்ல, செந்தா நமக் நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த பொருள் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா பிபி பேஷண்ட்ல கூட நமக்கு சால்ட் சாப்பிடலாம். இது கம்மி போட்டா போதும். ரொம்ப அருமையா இருக்கும். இது இருக்கு. நெக்ஸ்ட் இன்னும் என்னன்னா நமக்கு இல்ல சார் நான் டீ சாப்பிட மாட்டேன், காஃபி சாப்பிடுறேன். காஃபி பவுடர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. டேஸ்ட் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 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 பர்சன் யூஸ் பண்ணா அவங்களும் சொல்லுவாங்க. அதோட ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் என்னன்னா நமக்கு வீட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ், வீட்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட். வீட்ல அதிகமா யூஸ் பண்ற ப்ராடக்ட் என்ன? சாமான் தானே வந்து பாத்திரங்கள் துவைக்கிறாங்கல்ல. என்ன என்ன ப்ராடக்ட் வச்சு துவைக்கிறாங்க? ஷாலினி சொல்லுமா, என்ன ப்ராடக்ட் அம்மா நீங்க யூஸ் பண்ற? அன்மியூட் பண்ணி சொல்லு. ஓகே, ஓகேவா சொல்லுமா, பேசுமா, பிரச்சனை இல்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும். ஓகே, இப்போ நான் சொல்றது என்னன்னா நம்ம விம்மோ எக்ஸோ சம் XYZ பிராண்ட் யூஸ் பண்றோம். யூஸ் பண்றதுனால நம்ம பாத்திரங்க கிளீன் பண்ணிட்டு சாப்பிடும் போது நம்ம பார்த்தா இந்த மாதிரி இப்படி என்ன ஒரு ஒயிட்டா ஒரு வெள்ளையா ஒரு பவுடர் வரும். என்ன பவுடர் அது? நம்ம கிளீன் பண்றோம் இல்ல, சோப்போட பவுடர். WHO ஒரு ரீசர்ச் பண்ணிருக்காங்க. இந்த கெமிக்கல் பார்ஸ் என்ன கெமிக்கல் பார்ஸ் ஆன பிரச்சனை இல்லை. இந்த கெமிக்கல் பார் இந்த மாதிரி கெமிக்கல் பார்ஸ் யூஸ் பண்ணா 64 வாட்டி அந்த பாத்திரம் கிளீன் பண்ணணுமா. நம்ம வீட்டுல லேடிஸ் அவ்வளவு வாட்டி கிளீன் பண்ணுவாங்களா? எம்மா ஷாலினி, கிளீன் பண்ணுவியா? 2 வாட்டி 3 வாட்டியா? இருங்க சார், நீங்க சொல்லிக்கிட்டே போறீங்க. 64 வாட்டி 100 டைம்ஸ் சொல்லுவாங்க. நமக்கு எனக்கு வேற வேற வேலை இல்லையா? நம்ம பசங்களை பார்க்கணும், எங்க ஹஸ்பண்ட் பார்க்கணும், என் மாமனார் பார்க்கணும், மாமியார் பார்க்கணும், டிவி பார்க்கணும் முதல்ல. அப்படிதானே? என்னன்னா ஒரே ஒரு சார், இந்த டெமோ பார்த்து காமிச்சா அருமையா சார். நான் இதுக்கு கனெக்ட் ஆயிட்டேன் சார். ஃபர்ஸ்ட்ல சொல்றேன், எனக்கு இது கனெக்ட் ஆயிட்டேன். எதனாலன்னா எங்க ஒய்ஃபுக்கு இங்க ரொம்ப பேருக்கு குறை வந்துடும் பாத்தீங்களா. ரொம்ப பிரச்சனை படுவாங்க லேடிஸ். அதே மாதிரி கேப் வந்துடும். இங்க நெயில்ஸ்க்கு கிட்ட கேப் வந்துடும். நம்ம மசாலா கறியில கை வச்சாலும், அதே பிக்கிள்ஸ்ல கை வச்சாலும் ஏன்னா அது பெயின் ரொம்ப அதிகமா வரும். நாங்க பாத்துக்கிட்டே ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க தவிர எதுவும் எனக்கு ஆப்ஷன் இல்லை. இப்போ இந்த டெமோ பார்த்திருக்கிறேன். நம்ம யூஸ் பண்ற வீட்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட் பொருள் அண்ட் இந்த டிஷ் கோல்ட். இது வேப்பா అంటే నీమ్, లైమ్, అలోవెరా இந்த 3 வாட்டி தான் தயாராகுது. எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்ட் అండి. எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி இருக்கு. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றது ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு மாசத்திலேயே அந்த ப்ராப்ளம் கம்மி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பி. இது யூஸ் பண்ண காஸ்ட் அதிகமாக ஆகுமேமோன்னு நினைக்குவாங்க. இது டெமோ இருக்கு. ஒரு வாட்டி தமிழ்ல கூட பண்ணிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பண்றேன், தமிழ்ல பண்றேன். என்னன்னா நம்ம வாங்குற ப்ராடக்ட், நம்ம வாங்குற சோப்பு, கிளீன் பண்ற சோப்பு எவ்வளவு காஸ்ட்? ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கலாம். 10 ரூபாய் சோப்பு ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளவு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகும் செலவாகும்? ஒரு 5-6 சோப்பு செலவாகுமா இல்லையா? 10 ரூபாய் சோப்பு இல்லையா? ஒரு 2 மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? டபுள் ஆகுது. ஒரு 10 சோப்பு 12 சோப்பு ஆகுது. 10 சோப்பு போட்டா 10 ரூபாய்னா 100 ரூபாய் ஆகுது. 12 சோப்பு போட்டா 120 ருபீஸ் ஆகுது. இது 2 மாசத்துக்கு வரும். இதோட காஸ்ட் 135 ருபீஸ். எவ்வளவு? 135 ரூபாய். ஐஎம்சி ஐடி போட்டு 10% டிஸ்கவுண்ட் வந்துடும். இப்ப என்ன ஆச்சு? அந்த பொருள் இந்த பொருள் ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சா இல்லையா? ஏமா ஷாலினி, அதிகம் அதிகமான்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப சொல்லுங்க, அதிகமா ஈக்குவலா? அதோட நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட். இந்த டெமோ காமிச்சா அவங்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே வாங்குற யூஸ் பண்ற ப்ராடக்ட்னால, யூஸ் பண்ற பொருள்னால நம்ம என்ன சொல்றது, வெளியே இருக்கிற செடி எல்லாமே பரியாவரணம்னு சொல்லுவாங்க. பரியாவரணம்னா என்ன சொல்றது தமிழ்ல வரல, சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழல் நம்ம பொல்யூட் பண்றோம். நம்ம பெரியவங்க கெமிக்கல் ஃப்ரீ ஆர்கானிக் யூஸ் பண்றதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் வாட்டர் செடிங்களுக்கு போட்டா, அதே நம்ம வீணுக்கு போட்டா என்ன ஆகுது? அவி போயிடும் இல்லையா? புரியுது இல்ல என்னோட வாட்ஸ்? அதே மாதிரி அது ஒண்ணுதானா? ஒண்ணு இல்லை. வீட்டு தொலைக்கிற அந்த வீட்டு கிளீன் பண்ற ப்ராடக்ட், ஏதோ பொருள் வாங்குறோம். ரகரக ரொம்ப பிராண்ட்ஸ் வந்திருக்கு. அதுல இது என்னன்னா ஃப்ளோர் கோல்ட். இது கூட காஸ்ட் கம்மி ஃப்ரெண்ட்ஸ். 150 ருபீஸ். இது 2 லிட்டர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்ரி ப்ராடக்ட் கான்சென்ட்ரேட். என்ன சொல்றது? கான்சென்ட்ரேட். எல்லாமே கூட நம்ம டைரக்டா யூஸ் பண்ண தேவையில்லை. கான்சென்ட்ரேட் ஏதாவது வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது 2 லிட்டர் 2 லிட்டர் 150 ருபீஸ் ஆகுது. லைசல் எடுத்துக்கோங்க, 2 லிட்டர் எவ்வளவு சார்?
சொல்லுங்க இப்போ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? 200 ml 48 rupees. 2 லிட்டரானா 480 ரூபாய். 480 ரூபாய் நம்மளுக்கு தெரியாம பாக்கெட் இருந்துச்சு, நம்ம செலவாக்குறோம். ஆனா நம்ம இது பொருள் காமிச்சிட்டு இது 150 rupees வாங்குங்கன்னு சொல்லிருக்கீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. நீங்க டெமோ காமிச்சா அவங்களே வாங்குவாங்க, தேடிக்கிட்டு வந்து வாங்குவாங்க. எனக்கு மளிகை கடை, ஃபேன்சிஸ் கடையில நான் கொடுத்திருக்கிறேன், சாம்பிளா கொடுத்திருக்கிறேன். காசு இல்லாம இல்ல, காசு எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க, உங்க கஸ்டமருக்கு இன்னொரு ப்ராடக்ட் தாங்க. விக்கிறம்பு விக்க விக் அப்ப விக்கிட்டு வித்துட்டு காசு கொடுங்க. எப்போ? சாயங்காலத்துக்குள்ள. எவ்வளவு நேரம்? சாயங்காலத்துக்குள்ளதான் டைம் கொடுத்துருக்கிறேன். இப்போ எப்படி ஆச்சுன்னா, அவங்க ஒரு பொருள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேஷன் கிட்ட கொடுத்திருக்காங்க, இது ரொம்ப நல்லா ஆர்கானிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னு. அவங்க ரிப்பீட் வந்திருக்காங்க. இப்போ இது 2 மாசத்துல ஃப்ரெண்ட்ஸ், 3 மாசம் 4 மாசம் வந்துரு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. அவங்க சொல்லிருக்காங்க எங்க டைல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அதோட கிச்சனுக்குள்ள ஸ்டவ் இருக்கும் இல்ல, கேஸ் ஸ்டவ், அதுக்கு பக்கத்துல என்ன சொல்றது, கோடை. இது என்ன சொல்றது அது, உங்களுக்கு புரிஞ்சதுல? அது அழுக்கா இருக்கும், ஜிட்டா இருக்கும். ஆயில் நம்ம சமையல் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே அங்க வந்துடும். இப்போ இதோட கிளீன் பண்ணா ரொம்ப கிளீன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அந்த மாதிரி அங்க ஃபேன்சி ஸ்டோர்ல கூட நம்ம ப்ராடக்ட் விரிவையா விக்குது. மளிகை கடையாண்ட ரிப்பீட்டர் சேல் வருது. அதோட நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்கோம், அவங்க யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்றாங்க. இது எல்லாமே இந்த ப்ராடக்ட் ஹோம் கேர் ப்ராடக்ட். அதோட துணி துவைக்கிறதுக்கு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். துணி துவைக்கிறதுக்கு இது எக்ஸ்ட்ராடினரி. இது எல்லாமே என்ட்ரி கேட் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ட்ரி கேட். நம்ம வீட்டுக்கு ஒரு பர்சன் கொடுத்தா போதும், அவங்க இன்னும் என்ன பொருள் இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு அவங்க கேட்டுட்டு வாங்குவாங்க. இது துணி துவைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்க ப்ராடக்ட், இது எல்லாமே நம்ம வெளியே வாங்குறோமே இல்லையா? அதே மாதிரி இன்னும் வாங்குறோம், ரொம்ப 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 வாங்குறோம். பல் வலிக்கிறோம் இல்ல, பல் கிளீன் பண்றோம் இல்ல சார், அதுல நம்ம கிட்ட 2 பேஸ்ட் இருக்கு சார், 2. இது உங்களுக்கு புரியுது? ஓகே. இது டென்டல் கிரீம், லவங்கம், க்ளோவோடு தயாராகுது. இது என்னன்னா சார்கோல். சார்கோல் ஃப்ரெண்ட்ஸ். இது நுரக வராது. நம்ம நம்ம பேஸ்ட் எந்த எடுத்துக்கிட்டாலும் நம்ம பல் வலிக்கிறோம் இல்ல, கிளீனிங்காக தானே வளர்க்குறோம். நம்ம பல்ல பேஸ்ட் வச்சா வேற பிராண்ட், எது பிராண்டானு எடுத்துக்கோங்க, அந்த கால்சியம் இருக்கும். கால்சியம் என்ன கால்சியம்? அனிமலோட போன்ஸ், அதான் அதுல யூஸ் பண்ணுவாங்க. இல்ல இன்னும் யூஸ் பண்ணுங்க, புளோரைட் யூஸ் பண்றாங்க. எல்லாமே அங்க எழுந்துட்டு இருக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம கிட்ட அந்த பொருள் எதுவும் இல்லை. இது அந்த வெளியே யூஸ் பண்ற பொருளால புளோரைட் அல்லது வேற வேற கெமிக்கல்ஸ்னால உள்ள போனா பிரேகு கேன்சர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கேன்சர் தெரியுமில்ல, அது பிரேகு கேன்சர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால்தான் இங்க சின்ன சின்ன லெட்டர்ஸ் இருக்குமில்ல, அங்க என்னன்னா 6 years பிலோ பசங்க, அவங்க பெரியவங்க, அப்பா அம்மா, கண் சைக்கிள் என்ன சொல்றது, அவங்களோட அப்சர்வேஷன்ல பல் வளைக்கணும், உள்ளே போக கூடாது, உயினோன்னு சொல்லுவாங்க. அது கூட டூத் பிக் ஆண்டதா வைக்கணும். ஆனா நம்ம பசங்க டூத் பிக் எவ்வளவு வச்சிருக்காங்க, பேஸ்ட் எவ்வளவு ஃபுல்லா வைப்பாங்க, துவங்கலாங்களா, உள்ள போயிடுவான், உள்ள சாப்பிடுறாங்களா? சாப்பிடுறாங்க இல்ல. மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு எதுக்கு அந்த பொருள் யூஸ் பண்றோம்? இது டென்டல் கிரீம் ரொம்ப கிளீன் ஆகும். பிப்பண்ணு வலி, பல்ல வலி, பல்லுல இருந்து பிளட் வருது, சிகில் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும், எந்த விதமான டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இது சமாதானம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த விதமான பிப்பண்ணு சலுப்பான்னு சொல்லுவாங்க, பிப்பண்ணு அதே என்ன சொல்றது, பிப்பண்ணுன்னா அதே பூச்சி இருக்குமில்ல சார், அந்த பல்வலி எல்லாமே கிளீன் ஆகும். இது காஸ்ட் கூட கம்மி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வெளியே வாங்குற ஏதாவது பேஸ்ட் எவ்வளவு, எந்த பிராண்ட் ஆனாலும் எடுத்துக்கோங்க, 100 கிராம்ஸ் எவ்வளவு சார் நீங்க சொல்லலாம்? 70 rupees 80 rupees எதுவும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். 100 கிராம் 70 to 80 rupees எதுவும் இல்லை. இப்போ எடுத்துக்கிட்டா நீங்க 2 பேஸ்ட் யூஸ் பண்றாங்க ஒரு மாசத்துக்கு, ஒரு மாசத்துக்கு இல்ல, 2 பேஸ்ட் ஆகும். அந்த பிளேஸ்ல நம்ம பேஸ்ட் ஒரே ஒரு பேஸ்ட் ஆகும், ஒரே ஒரு டென்டல் கிரீம் ஆகும். நம்ம இப்படி வைக்க வைக்க தேவையில்லை, இப்படி வச்சா போதும். ஓகே, லிட்டில் பிட் வச்சா போதும். இது 2 பேஸ்ட் யூஸ் பண்ற பிளேஸ்ல நம்ம பொருள் ஒரு பேஸ்ட் தான் ஆகும். இதோட காஸ்ட் 135 rupees. எவ்ரி பர்சன் ஆக்செப்டபிளா இல்லையா பாருங்க ஒரு வாட்டி. அது கூட WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ராடக்ட் எல்லாம், நம்ம பொருள் யூஸ் பண்ணா அவங்க ரிப்பீட் ஆகும். எந்த பொருள் நான் பிசினஸ் பண்ற போது வெளியே எங்க போனாலும் என்னோட ஐஎம்சி பொருள் தான் இருக்கும். நாங்க ரிலேஷன் கிட்ட வீட்டுக்கு போறோம் ஹாலிடேஸ்க்கு பசங்களோட கூட்டிட்டு, அவங்க பிரஷ் வலிக்கிறோம் இல்ல, அவங்க ஏதோ பிராண்ட் வாங்குறாங்க, எனக்கு தேவையில்லை, என்னோட பிராண்ட்
யூஸ் பண்ணிட்டு 2 நாள்ல இருந்து 3ஆவது நாள் வந்துட்டோம். ஆனா நான் மறந்துட்டேன் அவங்க வீட்டுல. என்னாச்சுன்னா அந்த பசங்க எல்லாரும் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அவங்க அப்பா வேற பிராண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஏன்னா அவங்க சொன்னிருக்காங்க, ஐஎம்சி அங்கிள் வந்திருக்காரு இல்ல, கிஷோர் அங்கிள், அந்த மாமா அங்கிள் கூட யூஸ் பண்ற பேஸ்ட் தான் எனக்கு வேணும், இந்த பேஸ்ட் வேணாம் சொல்லிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன பசங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, சாக்லேட் சாப்பிடுவாங்க, பல் வலி வரும், பூச்சி பல்லு வலி இல்லையே, அந்த ப்ராப்ளம் கம்மி ஆயிடுச்சு. யார் சொல்லிருக்காங்க? சின்ன பையன் அவங்க அப்பாவுக்கு சொல்லிருக்காரு. அம்மா நுக்கு அப்ப அவர் கால் பண்ணாரு. கிஷோர் இல்ல, இப்படி இந்த மாதிரி நீங்க ஏதோ பேஸ்ட் யூஸ் பண்றாங்கல்ல, டென்டல் கிரீம் அந்த பொருள் எனக்கு வேணும், எங்க கிடைக்கும்? எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 200 கிலோமீட்டர். நான் பார்சல் அனுப்பி வச்சிருக்கேன், இதோட எல்லா பொருளும் அனுப்பி வச்சிருக்கிறேன். என்னன்னா எனக்கு அந்த பையன் எனக்கு வச்ச பேர் ஐஎம்சி மாமா வச்சிருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. எதனாலன்னா அந்த பையன் அவங்க அப்பா அம்மா மாறல, இவன் சொல்றதுனால அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப சூப்பரா ப்ராடக்ட் மூவ் பண்றாரு. எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்றது போதும். அதே மாதிரி நம்ம கிட்ட பர்சனல் கேர் ரொம்ப ரொம்ப ப்ராடக்ட் இருக்கு. உங்க பிடிஎஃப் ஃபைல் இருக்கு. சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், ஆண்களுக்கெல்லாம் ஷேவிங். என்ன இது, ஒரே வாட்டிங்க வீடியோ கரெக்டா வரலன்னு நினைக்கிறேன். சார் கரெக்டா இருக்கு சார். கரெக்டா இருக்கு, இது தெரியுதா ஆ சார்? ஆ, எல்லாமே தெரியுது சார், கரெக்டா இருக்கு. ஓகே ஓகே சார். இது நீங்க ஷேவிங் அப்படியே லோஷன் பேசுங்க, சார். கண்டினியூ பண்ணுங்க. ஷேவிங் லோஷன் சார், இது கூட நம்ம கிட்ட இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். நீங்க யூஸ் பண்ணா வெளியே என்னதாவது ஷேவிங் கிரீம்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஷேவிங் ஃபோம் யூஸ் பண்றாங்க, நம்மளது யூஸ் பண்ணுங்க, ரொம்ப அருமையாகும், சூப்பரா இருக்கும் சார். ஓகே. அதோட இன்னும் ஃபேஸ் வாஷ் இருக்கு, ஃபேஸ் கிரீம்ஸ் இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு சார். அதோட என்னன்னா நமக்கு ரொம்ப பேருக்கு சீசன் கிளைமேட் சேஞ்ச் ஆனா நமக்கு மூக்கு க்ளோஸ் ஆயிடும், கோல்டு வரும் இல்ல, அந்த கோல்டுக்கு என்ன சொல்றது, இது அணு தைல் மூக்குல போட்டுக்கிட்டோம். த்ரீ த்ரீ டிராப்ஸ் போட்டுட்டு இப்படியே 10 நிமிஷம் இருந்து அது இருந்தா அது எல்லாமே మన வாய்க்குள்ள வந்துடும். ஊழ்த்திட்டு துப்பிட்டு புக்கிலிச்சு வாட்டர் போட்டு புக்கிலிச்சுட்டு கார்லிங் பண்ணிட்டு நாங்க ஃப்ரீயா இருக்கலாம். அந்த நாள் எல்லாம் கூட ஹாப்பியா இருக்கும். காலையில ஈவினிங் த்ரீ த்ரீ டிராப்ஸ் போட்டா போதும். சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் போடலாம். சைனஸ் ப்ராப்ளம் கம்மியாகும். ஹெடேக், மைக்ரைன் ப்ராப்ளம், அது எல்லாமே மூக்குல சுவாச கிளியரா இல்லாம இருந்தாதான் ப்ராப்ளம் வரும். அதுக்கெல்லாம் இந்த பொருள் ரொம்ப யூஸ் ஆகுது. அதோட என்னன்னா ஐ டிராப்ஸ் என்னன்னா நமக்கு ஐ சைட் இருக்கும், லாங் சைட் இருக்கும். அதோட இப்போ வெளியே போயிருந்தா ரொம்ப டஸ்ட் கல்ல போடும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நைட்டு படுக்கும் போது தெரியும் அந்த எஃபெக்ட். கல் துரதை வரும், என்னென்ன சொல்றது, இப்படி அனுப்பிவிடும் இல்ல, எரிச்சல் வரும். இது எல்லாமே கம்மி ஆகிறதுக்கு சூப்பரான ப்ராடக்ட் லூப்ரிகன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு, எல்லாரும், பெரியவங்களுக்கு எல்லாருமே. இது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா லாங் சைட் யாராவது இருக்கு, யாருக்காவது லாங் சைடு லாங்ல விஷன் தெரியல, அவங்களுக்கு யூஸ் பண்ண லாங் சைட் இம்ப்ரூவ் ஆகும். சைட் இம்ப்ரூவ் ஆகல, விஷன் இம்ப்ரூவ் ஆகும், சைட் கம்மி ஆகும். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ டெஸ்ட் மணி இருக்கு சார். இது லூப்ரிகன்ஸ் யூஸ் சொல்றேன், அவங்களுக்கு யூஸ் பண்றதால லாங் சைட் கம்மி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் பேர் சொன்னா, கிட்ட லாங் இது ஷார்ட் சைட் கம்மி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. என்னன்னா ஷார்ட் சைட்னா 40 இயர்ஸ் மேல வரும், அது குறையும் கஷ்டம். லாங் சைட்னா சின்ன பசங்களுக்கு கூட கண்ணாடி போடுவாங்க, ரொம்ப கிளாஸ், அதிகமான கிளாஸ் மந்தோட கிளாஸ் போடுவாங்க. எதுக்காக? போர்டு அவங்களுக்கு தெம்படாது. அவங்களுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்ட். எங்க ஐ டாக்டர்ஸ் கூட நம்ம ப்ராடக்ட் ப்ரமோட் பண்றாரு. அதோட டென்டல் டாக்டர்ஸ், கவர்மெண்ட் டாக்டர்ஸ் கூட இந்த டென்டல் கிரீமை ப்ரமோட் பண்றாரு சார். சூப்பரான பொருள் சார். அதோட என்னன்னா இன்னும் ரொம்ப பொருள் இருக்கு. நம்ம வீட்டுல தேவையான பொருள்ல இன்னொன்னு என்னன்னா நம்ம பாத்திங் பண்ணுவோம். நம்ம பாத்திங் பண்றதுக்கு 7 டைப் சோப்ஸ் கிடைக்குது. எனக்கு நான் இப்போ 4 ரகமான சோப்பு நான் காமிக்கிறேன். இது ஆயுர்வேதிக் ஸ்கின் கேர் சார். ஆயுர்வேதிக் ஸ்கின் கேர் சோப்புனா நமக்கு டிஎஃப்எம் இருக்கும். வெளியே நம்ம வாங்குற எந்த பொருளானாலும் சரி. இப்ப நீங்க 4 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்க, நீங்க என்னென்ன சோப் யூஸ் பண்றாங்க ஒரு வாட்டி சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. ஒரு அவேர்னஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் இல்லை, ஒரு அவேர்னஸ். நமக்கு யூஸ் பண்ற பொருள் நல்லதா இல்லையா இப்பவே பார்க்கலாம். சார் நான்லாம் உங்ககிட்ட சிந்தால் தான் யூஸ் பண்றேன். ஓகே, செந்தால் இப்ப சிந்தால் இருக்காமா உங்ககிட்ட? உன்கிட்ட இருக்கா செந்தால்? ஆமா புதுசு சார். அது வந்து எனக்கு புதுசு டாக்டர் வந்து ன்னு சொல்லி எனக்கு யூஸ் பண்ண சொல்லியிருந்தாரு சார். ஓகே, அது சொல்றேன். டிஎஃப்எம் மோடு இருக்கும், டிஎஃப்எம் மோடு இருக்கா இல்லையா? கிரேட் 1, கிரேட் 2, ஆமா கிரேட் 3 இருக்கும். என்ன எதுக்கு தருவாங்க கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3?
டிஎஃப்எம் எதுக்கு வரும் தெரியுமா? தெரியல சார். எனக்கும் தெரியாதான் எதுக்கு முன்னால, இப்ப தெரியும். அனிமல் ஃபேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சோப்புல, எல்லாருமே அனிமல் ஃபேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த அனிமல் ஃபேட்ஸ் எல்லாரும் உடம்புக்கும் ஒரே மாதிரி செட் ஆகாது. அதனாலதான் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கொண்டே போயிடுது. புரியுதா? இப்போ இது ஆமா வரைக்கும் 10 வருஷம் 15 வருஷங்களுக்கு முன்னாலே ஸ்கின் டாக்டர்ஸ் இல்ல, பல் டாக்டர்ஸ் இல்ல யாரும். ஆனா இப்போ ஒரு தெருவுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க இல்லையா? எதனாலன்னா நமக்கு பிராண்ட் டிவில வருது, ஒரு பிராண்ட் மம்மியனி, பின்னால இருந்து வருவார் ஒரு ஹீரோ. அவர் யூஸ் பண்ணுவாரா? ஆமா. அவர் யூஸ் பண்ணுவார பொருள் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவரை அவங்க யூஸ் ப்ரமோட் பண்ணிட்டாங்க. பண்றாருன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? அவங்க ப்ரமோட் பண்றாருன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க நான் யூஸ் பண்ணிட்டு சொல்றேன். நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றோம். எங்க ஹீரோ யாரு? நீங்க தான், யூஸ் பண்றவங்க தான். அவங்க ஒரு பொருளுக்கு தான் ஹீரோ, பிராண்ட் அம்பாசிடர். இங்க 400 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட் பத்தியே சொல்லுங்க. எவ்வளவு எப்படி இருக்கும்? அவங்க ஆக்செப்ட் பண்ணுவாங்க. எதனால? நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு, என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கேன்னு. எதுக்கு முன்னால நானும் ஒரு பிராண்ட் யூஸ் பண்றேன். என்னென்ன மம்மியான்னு சொல்லுவேன்ல, என்ன மம்மியானா நம்ம நமக்கு கனவு நனவு வருது என்ன? என்னது? சாண்டல் சோப்பு. சாண்டல் எஸ், சோப் சந்தூர். சார். சந்தூர் பிராண்ட். நானா இல்ல, நான் எனக்கு 2 பசங்க, சின்ன பசங்க. அவங்களுக்கு கூட சந்தூர் பேபி தான் யூஸ் பண்ணிருக்கேன். அவளோட பிச்சி, அவளோட என்ன சொல்றது, பிச்சியானா அவளோட இன்ட்ரெஸ்ட். ஆனா எப்போ நான் ఈ டெமோ பார்த்திருக்கேனோ அப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. டிஎஃப்எம் இல்ல, பேபி சோப் கூட டிஎஃப்எம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அனிமல் பேட்ஸ் யூஸ் பண்றது? இது ஆயுர்வேதிக் ஸ்கின் கேர் சோப், எல்லாரும் உடம்புக்கு செட் ஆகும். ட்ரை ஹேர், ட்ரை ஸ்கின்னும் ஆயில் ஸ்கின்னும் எல்லாருக்கும் யூஸ் ஆகும். சூப்பரான சோப்பு இது. நாங்க எனக்கு ஃப்ரெண்டு முதல்ல கொடுத்தவங்களுக்கு, எங்க ஃப்ரெண்ட் மஹபூப் கானன்னு, என்னோட ஃப்ரெண்டு 13 வருஷமா ஃப்ரெண்டு. அவர் சொன்னா நான் கேட்கல. ஒரு வாட்டி அவர் போர் பண்ணாம ஒரு ஒரு சோப் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு பிடிக்கல. என்ன ஃபிளவர், நம்ம மம்மி சோப் இருக்குல்ல, அந்த பத்தியே நான் இருக்கு. அப்புறமா எனக்கு இதோட ரிசல்ட் எப்படி தெரியுதுன்னா, இந்த சோப் ஆயிடுச்சு, கிளீனிங் சோப்பர். மறுபடியும் நான் அந்த சோப் வாங்கிட்டு யூஸ் பண்ணேன். எனக்கு தெரியுது கிளீனிங் சரியா இல்லை. எதனாலன்னா, நான் பாத்திங் பண்ணிட்டு வந்தா இங்க இப்படி நீங்களும் நினைக்கலாம், இப்படி ரஃப் பண்ண என்ன வரும்? மட்டி மட்டி என்ன சொல்றது, என்னது கிளே வரும் வெள்ளை இல்லையா? எஸ், அது வரும். அது ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும். ரொம்ப காய்ச்சல் வெளியே போயிருக்கிறோம் அங்க, ரொம்ப சூடா இருக்கு, காய்ச்சல், அது என்ன சொல்றது, ஸ்வெட்டிங் வந்துச்சு, ரொம்ப இரிட்டேட்டா வரும். இப்ப இந்த சோப் யூஸ் பண்றதுனால எனக்கு சாயங்காலம் வரை ஹாப்பியா இருக்கிறேன். அந்த ப்ராப்ளம் இல்லை. என்னன்னா இது கிளீனிங் பண்றது. நம்ம வெளியே சோப் யூஸ் பண்றோம், அது கிளீனிங் பண்றதுன்னு நினைக்கிறோம். நம்ம என்னது, போர்ஸ் இருக்குல்ல, அந்த போர்ஸ்ல அந்த டஸ்ட் எல்லாம் போய் க்ளோஸ் ஆயிடுது. உள்ள இருக்கிற வேஸ்டேஜ் ஸ்வெட்டிங் ரூபமா வெளியே வர ஸ்வெட்டிங் வரதில்லை. என்னன்னா க்ளோஸ் போர்ஸ். இந்த பொருள்ல நம்ம எந்த சோப்பு நம்ம ப்ரமோட் பண்ணாலும் சூப்பர் தாம்மா. ஓகே, இது பஞ்சகவ்யா. அலர்ஜிஸ்க்கு அலர்ஜிஸ்க்கு நல்லா இருக்கும். நம்ம நீ மியூட் பண்ணிக்கோ. ஓகே. சார்கோல் சார், எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட். டாக்டர்ஸ் ஃபேவரட் சார், சார்கோல் டீப் கிளன்சிங். இது முல்தானி சோப். முல்தானியான தெரியுமில்ல, முல்தானி மட்டி. பெண்களுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஆண்கள் கூட ஹார்டா இருக்கும் ஸ்கின். ஆண்கள் ஸ்கின் என்ன ஹார்டா இருக்கும். இந்த பொருள் இந்த சோப் அவங்களுக்கு கூட சாஃப்ட் ஆகிடும். சூப்பரம்மா. எந்த ப்ராடக்ட், எந்த 7 டைப் சோப்ஸ் இருக்கு, எந்த 7 டைப்ஸ்ல எந்த சோப் உங்களுக்கு பிடிச்சிருந்தோ அது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது எல்லாமே இப்ப வரை சொல்ற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம மளிகை கடைக்கோ, டிமார்ட்டுக்கோ, ஸ்பென்சர்ஸ்க்கோ போய் வாங்குவாங்களா இல்லையா? வாங்குறீங்களா இல்லையா? அங்க வாங்குறது ஒரே ஒரு மாசம் நம்ம ஐஎம்சி கிட்ட ஐடி போட்டுக்கிட்டு டிஸ்கவுண்ட்டுக்கு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும்தான், தேவையில்லாம எந்த பொருளும் வாங்காதீங்க. ஓகேவா? இந்த பொருள்ல நீங்க இன்னும் இன்னும் ரொம்ப ப்ராடக்ட் இருக்கு. ஆஃப்டர் ஷேவிங் லோஷன் இருக்கு, லேடிஸ்க்கு சானிட்டரி நாப்கின். இது பத்தி நீங்க சொன்னா நம்ம சிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே, அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்கும் ஹெல்த் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா இப்போ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, கைனிக் ப்ராப்ளம் இருக்கு, அதோட இர்ரெகுலர் மென்ஷன்ஸ், இது ரொம்ப பேரு ஃபேஸ் பண்றாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருமே ப்ரமோட் பண்ணா, உண்மையா சொல்றேன், கல்யாணம் ஆகுது பசங்கள் இல்லை. என்னன்னா பிசிஓடி ப்ராப்ளம் சொல்லுவாங்க. எதனால வருது? நம்ம வெளியே வாங்குற சிந்தட்டிக் நாப்கின் யூஸ் பண்றதுனால வரும் ப்ராப்ளம். இது காட்டன் பேஸ்ல தயாராகுது. இதுல ஒரு சிப் இருக்கும், எக்ஸ்ட்ராடினரி இருக்கும். இது பத்தி கூட டெமோ இருக்கும். தமிழ்ல இருந்தா நானே அனுப்புறேன் ஒரு வாட்டி. ஓகே. அதோட நான் சொல்றது என்னன்னா, இப்ப வரை
பர்சனல் கேர் சொல்லிருக்கு, ஹெல்த் கேர் ரொம்ப இருக்கு, ஆயிலி ஷாம்பூஸ் இருக்கு. இது டால்கம் பவுடர்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட என்னன்னா షుగర్ இருந்தா షుగర్కి இருக்கு, పెయిన్స్ இருந்தா పెయిన్స్కి இருக்கு. அதே விதంగా ஸ்டைராய்டு, மோகால் வலி அண்ணா என்ன சொல்றது, மோகால் வலியானா கால் வலி, எல்லாத்துக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனா 400 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் நானா ரெகுலரா யூஸ் பண்ற ப்ராடக்ட் 170 ப்ராடக்ட்ஸ் ரெகுலரா யூஸ் பண்றேன். இப்போ நான் ரெகுலரா யூஸ் பண்றேன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்ல சார்? யூஸ் ஆகும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு வாட்டி யோசிங்க. உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் ஐஎம்சில என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு லிஸ்ட் எடுத்துக்கோங்க, அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. என்னன்னா பிப்ரவரி மாசம் வருது, கம்பல்சரியா மளிகை கடைக்கு போறோம். அந்த மளிகை கடை போற பேக் நம்ம ஐஎம்சி கொண்டு வாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் பிசினஸ். ஓகே சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மளிகை கடைக்கு பேக்கோடு போறாங்க. அந்த பேக்கோடு நம்ம ஐஎம்சி ஸ்டோருக்கு கொண்டு வாங்க, கூப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே சார், எப்படி இருக்கு சார் அருணாச்சலம் சார்? இந்த பொருள் ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் பேசுறேன், அதிகமா பேசல, கொஞ்சம் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வாட்டி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றேன். இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றேன். ஒரே வாட்டி அப்படியே இருங்க. அருணாச்சலம் சார் இருக்கீங்களா? இருக்கேன் சார், சொல்லுங்க சார். எப்படி இருக்கு சார்? எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கு சார். இதுதான் சார், அதே மாதிரி ஒரு டெமோ காமிக்கிறேன் சார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆக்செப்ட் பண்ணுவாங்க. எதனாலன்னா அந்த பொருள் பத்தி நான் சொல்லிக்கிட்டே நான் சார் இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லியிருக்கீங்களா, ஸ்ரீ துளசி. ஸ்ரீ துளசி என்னன்னா நமக்கு காய்ச்சல் இருக்கு அதுக்கும் செட் ஆகும், அதோட இருமல் இருக்கு அதுக்கும் யூஸ் ஆகும், அதோட என்னன்னா ஃபீவர், கஃப், கோல்டு எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, పట్టుకో ఒకసారి. లేదు சார், ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் சார். இப்போ இந்த ஸ்ரீ துளசி கோல்டு, கஃப், ஃபீவர் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். அதோட ஒரு ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் இருக்கு, ஒரு ப்ராப்ளமுக்கு கியூர் பண்றது. அது என்னன்னு காமிக்கிறேன். ஓகே சார், இது என்ன சார்? இது எல்லாருக்கும் தெரியும் కదా? இது என்ன சார் கப்பு? தெர்மோகோல் சார். இது நம்ம பூமியில எர்த்ல போட்ட எவ்வளவு நாளுக்கு மெல்ட் ஆகும்? அது மெல்ட் ஆகாது, தெரியவில்லை சார். மெல்ட் ஆகவே ஆகாது. எத்தனை வருஷமானாலும் மெல்ட் ஆகும். ஆண்டுகள், 100,000, 1000 வருஷம், எவ்வளவு நாளாலும் மெல்ட் ஆகாது. இப்போ இதுல வாட்டர் போடுறேன் சார், தண்ணி போடுறேன். எத்தனை நொடிங்கள்ல நமக்கு வாட்டர் இதாகும்? வாட்டர் போட்டு இருக்கிற இதுல வாட்டர் நீங்க பாக்கல இல்ல சார்? இத பாருங்க ஒரு வாட்டி. என்னன்னா லேப்டாப்ல பண்றேன், அதனால கீழே வரல. இது பாருங்க, தண்ணி போடுறேன். மெல்ட் ஆகுமா சார்? வாட்டர் கீழே வருமா? வராது இல்ல சார். என்னமா சாலினி, வருமா? இது ஸ்ரீ துளசி சார். நம்ம சாப்பிடுற காலையில நம்ம எல்லாரும் எழுந்த உடனே வாட்டர் சாப்பிடுறோம், தண்ணி சாப்பிடுறோம் இல்ல? எவ்வளவு சாப்பிடுறோம்? 1 கிளாஸ், 1 டம்ளர், 2 டம்ளர் சாப்பிடுறோம் இல்ல? சாப்பிடுறோமே இல்ல சார்? ஓகே சார், இப்ப பாருங்க, இது போட்டேன். இது பானிபூரி கப்புக்கா கூட நல்லா ஃபேமஸ். எதுக்கான பானிபூரி எவ்வளவு சூடா இருந்தாலும் இது கரைங்காது. ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம சாப்பிடுற தண்ணியில இந்த ஸ்ரீ துளசி டிராப்ஸ்ன்றது 3ல இருந்து 5 டிராப்ஸ் போட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் பாருங்க. இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 டிராப்ஸ் போடுங்க. இருச்சல், காய்ச்சல் அண்ட் கஃப், தெரியுது இல்ல உங்களுக்கு? கோல்டு, கஃப், ஃபீவர் எல்லாத்துக்கும் சமாதானமாகும். அதோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராப்ளம் நமக்கு கம்மியாகும். என்னன்னா இப்படி எல்லாரும் இங்க பாருங்க, என்னாச்சு? இது மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லு, இப்போ என்ன பேசணும் நம்ம?
வருஷங்கள் எத்தனை வருஷமானாலும் இது மெல்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ம் இல்லையா? மாதிரி மாதிரி இப்ப பாருங்க. இப்போ இது பாருங்க, தெரியுதுல்ல? ம் ஓகே சார், மெல்ட் ஓகே. ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் ஹியூமன்ஸ் என்ன யோசனை வருது? அரே, இது 1000 வருஷமானாலும் மெல்ட் ஆகாத ப்ராடக்ட் இந்த ஸ்ரீ துளசி போட்டா உடனே மெல்ட் ஆயிடுச்சு. இது ஏதோ இருக்கு. ஒருமையில சார், புதுசா பாக்குறவங்களுக்கு ம் இப்ப பாருங்க. இந்த சாப்பிடறோம்னு சொல்றாங்க. சாப்பிட்டா நம்ம உள்ள இருக்கிற ஆர்கான்ஸ், பிரேகள் எல்லாமே, பவுல்ஸ் எல்லாமே கரைஞ்சிடும் இல்ல? எதுக்கு சாப்பிட சொல்றாங்க? ஏதாவது ஆச்சா யாரு சமாதானம் சொல்லுவாங்க டவுட் வரும். ஓகே இல்லையா? இப்ப பாருங்க, வாயில போட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ఇక్కడ ஹேண்ட்ல போடுற பாருங்க. பாத்தீங்களே? ஏதாவது ம் ஆச்சா சார்? எதுவும் ஆகல. இது என்ன சொல்றோம் நான் நினைக்கிறேன்னா, நம்ம உடம்புல குட் கொலஸ்ட்ரால் இருக்கு, பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு. குட் கொலஸ்ட்ரால் நல்லதா, பேட் கொலஸ்ட்ரால் நல்லதா சார்? குட் குட் கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கு? குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு. நிறைய பேருக்கு பேட் கொலஸ்ட்ரால் தான் சார் அதிகமா இருக்கு. ஆமா இல்ல சார்? ஆமா இல்லம்மா. இப்ப இல்ல நான் ஒல்லியா இருக்கிறேன், எனக்கு பேட் கொலஸ்ட்ரால் இருக்காதுன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எல்லாருக்கும் பேட் கொலஸ்ட்ரால் இருக்கு. எதனால? நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஆனட்டும், வெளியே இருக்கிற பொல்யூஷன் ஆனட்டும், நம்ம பிளட்ல பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா கொண்டுகிட்டே இருக்கு. இது சாப்பிடுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற பிளட்ல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஆர்டரிஸ் இருக்குமில்ல, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தா ஃப்ளோ நல்லா இருக்கும் பிளட். இப்போ நம்ம பிளட்ல, நம்ம வால்வ்ஸ்ல கொலஸ்ட்ரால் பேருக்கிட்டே போனோன்னு என்னாச்சு? கம்மி ஆயிடுறது. ப்ரெஷர் ம் அதிகமாகுது. பிளட் போறதுக்கு ப்ரெஷர் அதிகம், பிபின்னு சொல்லுவாங்க. பிபி அதிகமாகும். ஏதோ ஒரு நாள் ஒரு கிளாட் வந்து ఇక్కడ ஆட் ஆன பிறகு க்ளோஸ் ஆயிடுது. க்ளோஸ் ஆனா வருது ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் ம் வருது. அவள என்ன சொல்லுவாரு டாக்டருக்கு காமிச்சா? அம்மா, உங்களுக்கு வால்வு க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணணும், ஸ்டண்ட் போடணும். ஸ்டண்ட் என்ன போடுவாங்க? ம் இது ஓபன் பண்ணிட்டு ஒரு ஸ்டண்ட் போடுவாங்க. புரியுது இல்ல? இப்ப நம்ம யூஸ் பண்ற ஸ்ரீ துளசி ப்ராடக்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்கு, அது வந்து கருங்கிச்சிட்டு ஓபன் ஆயிடும். இதனால யூஸ் பண்றதால 90% ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஓகே. வந்தா நல்லா இருக்குமா, வராம இருந்தா நல்லா இருக்குமா சார்? நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, வராம மத்தவங்க friends-க்கு. ஆமா. இப்போ வயசோட சம்பந்தம் இல்லாம போயிடுறாங்க ரொம்ப பேர். சின்ன சின்ன பசங்களுக்கு கூட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது. எதுக்கு வருது? இதுக்கு முன்னால என்னோட சின்ன சின்ன வயசுல ஒரு 60 வருஷம், 65 வருஷம் ஆளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா அங்க எங்கேயோ அனுவாங்க. இப்போ நம்ம வீட்டு பக்கத்துல முன்னால எல்லாரும் ரொம்ப பேப்பர் எடுத்தா சின்ன பசங்களுக்கு 10th கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, 13 வருஷத்து பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு நம்ம படிக்கிறோம். எல்லாமே இருக்கு. அதுனா ஒரே ஒன்று சொல்றேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம், ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணலாம். இதனோட காஸ்ட் 225 ரூபாய். ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ண, ஒரு ஆள் யூஸ் பண்ண 3 மாசம் வரும். புரியுதா? ஓகே, இது யூஸ் பண்ணலாமா இல்லையா? இது கேஸ்ட்ரிக் கம்மியாகிறது, பேட் கொலஸ்ட்ரால் குறைகிறது, இன்னும் ரொம்ப அதிகமான 200 டிசீஸ்க்கு நமக்கு சமாதானம் அளிக்குது. இது காஸ்ட் 195 ருபீஸ் நம்மளுக்கு வரும். இது இந்த மாதிரி ஹெல்த் கேர் ப்ராடக்ட் பார்த்து காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் பத்தி கூட நம்ம கிட்ட வீடியோ இருக்கு. நான் இப்போ குரூப்ல உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புறேன். இப்ப பண்ண மாட்டேன், ఎందుకంటే உங்க டைம் ரொம்ப வேல்யூபிள், என்னோட டைமும் ரொம்ப வேல்யூபிள். 11 மணிக்கு எனக்கு இன்னொன்னு மீட்டிங் இருக்கு தெலுங்குல, அதுக்கு போனோம். 16 ஆச்சு. இப்போ நான் சொல்றது என்னன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு காஸ்ட் அதிகம் சொல்லுவங்களுக்கு இந்த பொருள் பத்தி நம்ம பேசலாமா இல்லையா? பேசலாம் சார். பேசலாம் சார். காஸ்ட் கம்மி சார். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நம்ம செலவாகிற ஒரு ஒரு ரூபா நமக்கு யூஸ் ஆகுது. அதோட நம்ம காசு வருது. எதுல ஓகே. நமக்கே இல்லை, நம்ம யாராருக்கு கொடுக்குறோமோ அவங்க எல்லாருக்கும் காசு வருது. எப்படி? அவங்க பொருள் எங்கேயோ வாங்குறாங்க, ஹெல்த் வரும். இங்க இந்த கம்பெனில வாங்குறதுனால, யூஸ் பண்றதுனால ஹெல்த் வருது. அவங்க ப்ரமோட் பண்ணா அவங்களுக்கு காசு வரும். பிசினஸ் பிளான் பத்தி எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்போ வந்தோம்? இப்பயே வந்தோம். இப்ப அரே எப்போ வந்திருக்கலாம், எதுவும் இல்லை. எப்போ வந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாம் சொல்றது ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்கும் ம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்குமே தரலாம். ஓகே சார், உங்களுக்கு ஓகே. பிடிச்சிருந்தா ஓகே. அருணாச்சலம் வரதுக்குள்ள உங்க அக்கட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உட்கார வைங்க. அந்த ஒரு ஒரு 1 hour எனக்கு டைம் போதும், எதுக்குமா தேவையில்லை. இதோட நீங்க ப்ராடக்ட் ஏதாவது ஆர்டர் வச்சா நானே கொண்டு கொண்டு வந்துடுறேன் டைரக்டா பை சரி. ஹேண்ட். ஓகே. உங்களுக்கு ஓகே. என்னென்ன ஓகே. பொருள் வேணும், ఎందుకన్నా நீங்க ஸ்டார்டிங் பண்ணுவாங்க ம் சொல்லிருக்கீங்களே, அதனால. ஓகே சார், சார், ஒரே ஒரு டவுட் இன்னும் சார். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சார், ஒரே ஒரு சின்ன டவுட் இப்போதைக்கு வந்திருக்கு. ஒரே ஒரு டவுட்.
நம்ம பிளான்ல ஜிஆர்ஐ இன்கம்னு ஒண்ணு இருக்குல்ல சார், அது எப்படி சார் அது? GRAனா குரூப் ரிட்டைல் இன்சென்டிவ் சார். ஓகே, அது குரூப் எப்படி கால்குலேட் ரிட்டைல் பண்ணி இன்சென்டிவ் கொடுக்குறாங்க? எப்படியானா, ம், புதுசா ம், நம்ம ஃபேமிலில யார் வந்திருக்காங்களோ ஐடி போட்டு, உங்களுக்கே சொல்றேன், நீங்க ம், நீங்க 600 வியூ பண்ணிருக்கீங்க. ம். ஓகே, உங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சார். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 5 பேருக்கு போட்டிருக்கீங்க. எக்ஸாம்பிளா சொல்றேன், எவ்வளவு ஆனாலும் போடலாம். 5 பேர் ஓகே ஓகே. போட்டிருக்காங்க. ஆ 5 பேரும் 600 வியூ பண்ணிருக்காங்க. ஓகே. 600 600 600 மொத்தம் டோட்டல் எத்தனை ஆச்சு? இந்த 5 பிளஸ் உங்களுது ஆ 3600 பிவி ஆயிடுச்சுல்ல. நீங்க ஆமா சார். பிசினஸ் பிளான் பற்றி 10% கேஷ்பேக் கூட போயிருவீங்க. ம் 2500 பிவி கிராஸ் பண்ணாம கேஷ்பேக் வரும், ஸ்டார்ட் ஆகும். ம் ஓகே, இப்போ இந்த 600 பிவில நீங்க 10% இருக்கீங்க, இவங்க ஜீரோல இருக்காங்க. ம் ஓகே சார். இப்போ இவங்க மேல உங்களுக்கு என்ன காசு வருது? டிஃபரன்ஸ் இன்கம் வரும். 10% ம் ஜீரோ எவ்வளவு? 10% வந்துடும். எல்லாருமே ஜீரோல இருக்காங்க. அதனால 3000 பிவி மேல 10% ஆனா 300 rupees உங்களுக்கு வரும். ம் ஓகே சார். எல்லாருமே 600 பிவியே பண்ணிருக்காங்க. ஒரு ஆள் 635 பிவி பண்ணிருக்காங்க. ஒரு ஆள் 610 பிவி பண்ணிருக்காங்க. இந்த 3 பேரும் 600 பிவி பண்ணிருக்காங்க. இதுல எது அதிகமான பிவி பண்ணிருக்காங்க? 635. 635. இது லீடிங் லெக்கா கணக்கு பண்ணும் ம் சிஸ்டம். ம் இது தவிர இந்த லெக் இருக்குல்ல சார், ஆ இந்த லெக்ல 12% கேஷ்பேக் மறுபடியும் தரும். இது ஜிஆர்ஐ. ம் ஜிஆர்ஐ ఓకే ఓకే. இதுல இந்த லைன் నుంచి 14% தரும் ஜிஆர்ஐ. இந்த லைன் నుంచి 16% தரும் ஜிஆர்ஐ. இந்த லைன் నుంచి 18% தரும் ஜிஆர்ஐ. இங்கல இருந்து எத்தனை லைன் போட்டாலும், எத்தனை லைக்ஸ் இருந்தாலும் 18% கேஷ்பேக் உங்களுக்கு வரும். இது ரிட்டைல் மார்ஜின் அண்ட் ஜிஆர்ஐ இன்கம் சார். ఓకే இது ఓకే. ஒரு வாட்டி தான் வரும். முதல்ல யார் யாரு 600 பிவி பண்றாங்களோ அவங்களோட தான் வரும். அடுத்து சரி. 600 பிவி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி இந்த பசங்க இந்த இந்த பர்சன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஜிஆர்ஐ வராது. யாருல இருந்து வரும்? இவங்களும் 5 பேர் போட்டிருக்காங்க, ஒரு 10 ம் பேர் போட்டிருக்காங்க. அவங்க 10 பேர் ஜிஆர்ஐ புதுசா வந்திருக்காங்க, 600 பிவி செஞ்சிருக்காங்க. அப்போ இவருக்கு வரும், உங்களுக்கு வரும். ஓகே இந்த 10 ஓகே. பேரும் இவங்க 10 லைன்ஸ் வரும் இவங்களுக்கு. இந்த 10 ம் பேரும் பிளஸ் இந்த லைன் உங்களுக்கு ஒரே ஒரு லைன் ஆகும். ம் அதே மாதிரி இந்த லைன்ல இருந்து இந்த லைன், இந்த லைன், இந்த லைன். புரிஞ்சது சார்? ஓகே ஓகே சார். ஓகே சார். உங்க பேப்பர்ல போட்டா எனக்கு நல்லா அதிகமா இல்ல ஓகே, எனக்கு ஓரளவு புரிஞ்சிச்சு. நான் அது ஒண்ணுதான் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஓகே. தேங்க்யூ இன்னும் சார். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே சார். ப்ராடக்ட் பத்தி சார். இல்ல ரத்னசாமி ஓரளவு சார், கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து போக போக ஏதாவது வந்ததுன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். நம்ம ஓகே அருணாச்சலத்துல மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்ணலாம். ஓகே ஓகே சார். ரத்னசாமி சார், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததா? ஷாலினி உங்களுக்கம்மா? சார் புரியல, புரியல, கட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வீடியோ பண்ணி காட்டுறேன்.